ஆக்சுவலாக நான் பார்க்குறப்ப எனக்கு அந்த மாதிரி இல்லை. ஒரு மூவி எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருந்துச்சு. டக்குன்னு உள்ள ஃபஸ்ட்டு ஷாட் ஆரம்பித்தோடனே ஒரு மூவிக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. வணக்கம், நான் பாடலாசிரியர் மற்றும் இசையமைப்பாளர் முத்தமிழ் பேசுகிறேன். நண்பர் கார்த்திக் பாலா அவரோட இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் நான். ரொம்ப அதாவது ஒரு நேச்சுரலாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு படமாக இருந்துச்சு. ஒரு மூவி எடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இதில் உழைச்சிருக்காங்க. அதாவது ஆக்சுவலாக வந்து அவர் சொன்னார் ஒரு பைலட் மூவி, சின்னதாக ஒரு ஷார்ட் மூவி தான் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக நான் பார்க்குறப்ப எனக்கு அந்த மாதிரி இல்லை. ஒரு மூவி எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருந்துச்சு. டக்குன்னு உள்ள ஃபஸ்ட்டு ஷாட் ஆரம்பித்தோடனே ஒரு மூவிக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது இதில் இருக்கிற டெக்னிக்கல் விஷயமா அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா நம்மளுக்கு அந்த கேமரா பார்க்குறப்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. கேமரா எவ்வளோ ஆழமாக இருந்துச்சோ அந்தளவுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மூவிஸ் எடுக்கிறப்போ வந்து சவுண்ட்ஸை பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. சில பேர் நல்லா பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த வகையில் வந்து லைட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி சவுண்டுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அருமையாக இருந்துச்சு. இந்த ஒரு சின்ன ஒரு மூவி தான், இன்னும் கொஞ்சம் பார்க்கலான்ற மாதிரி அந்தளவில் இருந்துச்சு. டக்குன்னு முடிகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம், ஒரு அதாவது நன்மைக்கு சொல்லக்கூடிய பொய்யும் அழகு அப்படின்ற மாதிரி அது முடிச்சிருந்தார். அதை வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை நமக்கு புரியணும்ல, புரிகிற மாதிரி இருந்துச்சு இந்த படம். எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. சின்ன சின்ன கேரக்டர் ஒரு கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அவங்க அத்தனை பேரும் அவங்களோட வேலையை அருமையாக செஞ்சுருந்தாங்க. அதாவது இயற்கையாக எப்படி நம்ம நேச்சுரலாக பேசுவோமோ, எப்படி உரையாடுவோமோ அதே மாதிரி இருந்துச்சு. ஒரு படத்தில் வந்து நம்மளோட கருத்துக்களை திணிக்கிற மாதிரிலாம் இல்லாமல் இயல்பாக நம்ம அதை கேட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கூடிய விரைவில் இவர் வந்து மூவிஸ் பெரிய திரையில் வந்து ஜொலிக்க வருவார்னு நாங்கள் நம்புகிறோம். அதற்குண்டான அத்தனை விஷயங்களுமே அத்தனை திறமைகளும் அவருக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள். லொக்கேஷன்ஸ் வந்து அதாவது ஒரு இயற்கையான ஒரு கிராமம், ஒரு அந்த சூழ்நிலையில் வளர்கிறவங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வேறு வேறு இடத்துல சில லாங் ஷாட்லாம் இருந்துச்சு. பக்காவாக இருந்துச்சு அந்த ஷாட்டு. அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் அவர் வந்து அதாவது அவர் தேர்ந்தெடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக. ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும், அவங்க நடந்து போகிற சந்து, அதான் சொல்கிறேனே ஒரு மூவிக்கு உண்டான அம்சங்கள் அப்படியே இருக்குது. லொக்கேஷன் சின்ன படம் தானே அப்படின்ட்டுலாம் இல்லாமல் அதுக்குன்னு மெனக்கட்டு லொக்கேஷன்லாம் பார்த்து அதற்கான இடங்களில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. தேங்க்யூ சார். வந்துட்டு திருநெல்வேலியில் ரேண்டமாக ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணேன். அங்கே ஆரம்பித்த அந்த நட்பு அன்பும் தொடர்ந்து இன்றைக்கி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. சார் இன்றைக்கி பண்ணக்கூடிய பாடல்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் உங்களுடைய வாழ்த்து மூலமாக இந்த படத்தோட வேல்யூ இன்னும் ஒரு படி மேலே போன மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். இது வந்து நான் வந்து சினிமா துறைக்கு சீக்கிரம் ஒரு பணியாக தான் நினைக்கிறேன் நான். வந்து ஏன்னா இந்த மாதிரி கலைஞர்கள் வந்து மேன்மேலும் இந்த மாதிரி ஒரு எடுத்துகிட்டு ஒரு ஆர்வமோடு வராங்க அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச விஷயங்கள் இன்னொன்று நம்ம அதுலேருந்து எவ்வளோ கற்றுக்குறோன்னு இருக்குல்ல. நான் இன்னைக்கு ஒரு விஷயம் கற்றுப்பேன். நம்மளோட வேலையே வந்து கற்றுக்கிறதுன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். மற்றபடி வாழ்த்துக்கள், சூப்பராக பண்ணியிருக்கீங்க. வாங்க சீக்கிரம். தேங்க்யூ ஸோ மச்.